ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள், இன்றைக்கி ஒரு சிம்பிளாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒரு டிஷ் சொல்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து நம்மளுடைய சாய்ஸ். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஓகேவா? இது ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் பொரிஞ்சு அடிச்சு இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னுட்டுன்னு இல்லை, கொஞ்சம் அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். கொஞ்சம் சாப்பிடும்போது அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக கிடச்சிச்சினாக்கா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வெந்து வரும்போது நான் கொஞ்சம் பச்சை பட்டாணி போடுறேன். இது வந்து ஆப்ஷன் தான், இருந்தால் போடுங்க, இல்லைனாக்கா வேண்டாம். இது வந்து பச்சை பட்டாணி வந்து கொஞ்சம் வெந்து இருக்குது. பச்சை பட்டாணி சீசன் அப்போ நம்ம இதை வாங்கி ஃப்ரீசரில் கொஞ்சம் உரிச்சிட்டு கொஞ்சம் ஒரு ஆஃப் பாயில் அவிச்சு ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டோன்னாக்கா அது நம்மளுக்கு ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் பதுங்கி வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்த உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு வந்து கொஞ்சம் உப்பு இன்னும் வந்து கம்மியாக இருக்கும், அதை பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ இதோட நான் வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பருப்பு எல்லாமே ஒன்று கூடி வந்துடுச்சு. இப்போ வந்து நான் இந்த மீடியம் போகா இருக்குதுல, இதை வந்து அதை வந்து நான் கழுவி வச்சுருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக ஒன்று வரும், ஒன்று ரொம்ப ஹார்டாக ஒன்று இருக்கும், மீடியமில் ஒன்று இருக்கும். இது வந்து மீடியம். கொஞ்சம் கழுவி வச்சிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ், ஹீமோக்ளோபினுக்கு நல்லதுன்றாங்க. பாருங்கள், ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வேகிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒன்றும் ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ நான் இப்போ கொஞ்சம் மல்லிச்செடி போட்டிருக்கேன். அந்த பருப்போடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் போடணுன்றது அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் எலுமிச்சங்காய் புழிஞ்சிட்டு எடுத்துட்டோன்னாக்கா நம்மளுடைய போகா உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. சேம் டைம் வந்து இது ரொம்ப ஹெல்தி, ப்ளஸ் ரொம்ப ஈஸி கூட செய்கிறதுக்கு. எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய போகா உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. உப்புமா இல்லை கிச்சடி என்னென்னா சொல்லிக்கலாம். இதுக்கு என்னன்னாக்கா கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கிச்சடிலாம் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்க வச்சுக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸு, பின்ன வந்து காலிஃப்ளவர் அண்ட் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.